ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஃபுட் கேலி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பொட்டேட்டோ ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுக்கிறதா இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் உருளைக்கிழங்காக இருந்தால் இல்லை மீடியம் சைஸ் உருளைக்கிழங்காக இருந்தால் 4 எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். எடுத்துட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை இப்போ நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட மேஷர் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கரண்டி ஸ்பூன் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃபிங்கர்ஸ் கரெக்டாக வரும். பண்ணிவிட்டு கடைசியாக ஏதாவது கட்டி மாதிரி இருந்ததுன்னா அதையும் நல்லா கையால் மேஷ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு ரொம்பவே கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவுன்னு சொல்லுவாங்கள்ல அது, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அப்புறம் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்பூனில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு ட்ரையாக இல்லைன்னா கொஞ்சமாக அரிசி மாவு கூட எக்ஸ்ட்ரா சேர்த்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட மாவு ஃபிங்கர்ஸ் செய்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபிங்கர்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஷேப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கையாலேயே நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாகவே நமக்கு ஷேப் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ இதே மாதிரி மற்ற மாவு எல்லாத்தையும் நம்ம ஷேப் பண்ணிடலாம். இப்போ எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம சூடான எண்ணெயில் இதை பொரித்து எடுத்துட வேண்டியது தான். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி பொரித்து எடுத்துடலாம். நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு பொரிச்சிருங்க. கோல்டன் ப்ரௌன் கலர். இது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு பொட்டேட்டோ ஸ்நாக். டக்குன்னு செஞ்சிடலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை விட ஈஸியான ஒரு ஸ்நாக். ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டிலலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு வந்திருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அபீஸ் ஃபுட் கேர்ள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு நம்ம பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ். Thanks for watching.